ಮೂಷಿಕ ವಾಹನ ಮೋದಹಸ್ತ ಸಾಂಬರಕರಣ ವಿಳಂಬಿತ ಸೂದ್ರ ವಾಮನ ರೂಪ ಮಹೇಶ್ವರ ಬುದ್ರ ವಿಘ್ನ ವಿನಾಯಕ பாத நமஸ்தே. ஜெய் கணேச பாகிமாம், ஸ்ரீ கணேச ரக்ஷமாம். இதுவரையிலும் நம்மளுடைய யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்தினீங்கன்னா நாங்கள் போடுற அத்தனை ஆன்மீக தொடர்புடைய தகவல்களும் மற்றும் ஜோதிட தகவல்களும் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ நாம் பார்க்க போகிறது தை மாதத்துடைய பலன்களை பார்க்க போகிறோம். தை மாதத்தில் நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் 15/1/2024 திங்கட்கிழமை காலையில் சற்றேறக்குறைய 6:30 மணிக்கு தை மாதம் பிறக்குது. இப்போ இந்த தை மாதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு என்னென்ன விசேஷங்கள், என்னென்ன கிரக நிலவரங்கள், கோல்சாரத்தில் என்னென்ன கிரகங்களோட இந்த மாதம் உதயமாகுது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க என்னென்ன விசேஷ தினங்கள் இருக்குது இந்த தை மாதத்தில் அப்படின்றதையும் பார்ப்போம். இதை தவிர என்னென்ன தினங்கள் தவிர்க்க வேண்டிய தினங்கள் அப்படின்றதையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு மேஷத்தில் குரு பகவானும், கன்னியில் கேது பகவானும், விருச்சிகத்தில் சுக்கிர பகவானும், மாத தொடக்கத்தில் செவ்வாயும் புதனும் தனுர்லையும், மகரத்தில் சூரிய பகவானும் மற்றும் கும்பத்தில் சனி பகவானும், ராகு பகவான் மீனத்தை கொண்ட இந்த தை மாதம் பிறக்குது. இந்த தை மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களே அயனங்களும் மாறக்கூடியது. நம்மளை பொறுத்தளவுக்கு தை பொங்கல் அப்படின்றது இந்த காலகட்டங்களில் தான் கொண்டாடப்படுது. அடுத்தது நம்ம பார்ப்போம். இப்போ இந்த கோச்சார ரீதியில் இந்த காலகட்டங்களில் இன்னைக்கு இந்த தை மாதத்தில் உள்ள விசேஷங்களை பார்ப்போம். தை தொடங்குற அன்னைக்கு 15/1/2024 தை பொங்கல், 16/1/2024 மாட்டு பொங்கல், 17/1/2024 உழவர் நாள். அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க 20/1/2024 கார்த்திகை விரதம் தொடங்கக்கூடிய நாள். அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க 23/1/2024 பிரதோஷ நாள். அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க 25/1/2024 தை மாதத்தில் வர பூசம், பழனிமலையில் தைப்பூசம் கொண்டாடக்கூடிய நாள் அப்படின்றது இந்த நாள். அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க 26/1/2024 வாஸ்து செய்யக்கூடிய நாள். அடுத்தது 29/1/2024 சங்கடங்களை விளக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி நாள். அடுத்தது பார்த்தோம்னாக்க 7/2/2024 தை மாதம் 21 பிரதோஷ நாள். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 9/2/2024 தை மாதம் 26ஆம் தேதி மிக உயர்ந்ததான தை அமாவாசை. நம்ம பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது ஆடி அமாவாசையில் கொடுப்போம், மகாலயபட்சத்தில் கொடுப்போம், தை அமாவாசையில் கொடுப்போம். இந்த காலகட்டங்களில் நாம் ஒரு சில பேரை பொறுத்தளவுக்கு அவங்களோட திதி தர்ப்பணங்கள் கொடுக்காததுக்கு இந்த 3 அமாவாசையில் தை அமாவாசை, மாலயபட்சம், அதுக்கு அடுத்தது ஆடி அமாவாசை. அப்போ இந்த காலகட்டங்களில் தை அமாவாசை வருது. எப்போ வருது அப்படின்னாக்க 9ஆம் தேதி 2வது மாதம் பிப்ரவரி மாதம் வருது. அப்போ பித்திருக்கள் வரக்கூடிய நாட்கள். இத்தனை விசேஷத்தோட இந்த தை மாதம் பிறக்குது. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வர பார்ப்போமா? அன்பான மேஷராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அப்படின்னாக்க உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் இருக்கார். ராசியில் குரு பகவான் இருக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு மேன்மையான நிலையை தரக்கூடிய காலகட்டம். அதுக்கு அடுத்தது என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க நினச்ச காரியம் ஜெயிக்கக்கூடிய காலகட்டங்கள். இதை தவிர உங்களுடைய ராசியில் இருக்கிற குரு பகவான் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை பார்க்கறதுனால மேஷராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த அன்பர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதே போல் ரொம்ப நாளாக திருமணமாகி சந்தான பாக்கியம் கிடைக்காதவங்களுக்கு வம்சம் விருத்தி அடையக்கூடிய ஆண்டு அப்படின்றது இந்த தை புத்தாண்டில்
பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் முடக்கம் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த அன்பர்களுக்கு குருவுடைய பார்வை உங்களுடைய 7ஆம் இடத்துல படுறதுனால தொழிலில் தொடர் முன்னேற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம்னு சொல்லலாம். இதுவரையிலும் உங்களுக்கும் பார்ட்னருக்கும் இருந்த கருத்து வேற்றுமைகள் அத்தனையும் மறைஞ்சி கருத்து ஒற்றுமை வரைந்து நல்ல லெவலுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் மேஷத்தில் இருக்கிற குரு பகவான் 9ஆம் பார்வையாக அவருடைய வீட்டையே பார்க்குறார். நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் 9ஆம் இடம் அப்படின்றது தகப்பன் ஸ்தானம் அப்படிம்போம். இதுவரை தகப்பனுக்கு இருந்த உடல் நலத்தில் உள்ள கோளாறுகள் அத்தனையும் மறைஞ்சி நல்ல நிலைக்கு வரக்கூடிய காலகட்டங்களாக இந்த தை மாதம் இருக்குமா அப்படின்னாக்க தை மாதம் இருக்கும். அப்போ இதுக்கு அடுத்தது நம்ம என்னென்ன பார்ப்போம் அப்படின்னாக்க ஆண்களுக்கு இந்த தை புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்க இதுவரையிலும் உங்களுக்கு வேலையில் இருந்த உத்தியோகத்தில் தடையும் தாமதமும் இருந்துகிட்டு இருந்துச்சு. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு பண வரவு கிடைக்காமலே இருந்துச்சு. உங்களுடைய மேலதிகாரிக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருந்துகிட்டு இருந்துச்சு. அந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து உங்களுக்கு உண்டான பதவி உயர்வும் பண வரவும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். இதே காலகட்டங்களில் பெண்களுக்கு பொறுத்தளவுக்கு இதுவரையிலும் வீட்டை அலங்காரம் பண்ணணும், வீட்டை இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்ச பெண்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதற்குண்டான வருமானம் கிடைக்கும். தை பிறந்தால் வழி பிறக்கும்பாங்க, வழி பிறந்தாச்சு. வீட்டை இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். வீட்டில் சின்ன சின்ன ரெனோவேஷன் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல் வேலைக்கு போகிற பெண்களுக்கு உண்டான ரெகக்னைஸ் இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். மாணவர் செல்வத்தை பொறுத்தளவுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிரகஸ்பதியான குருவானவர் 9ஆம் பார்வை அவருடைய ராசியே பார்க்குறாரு. கண்டிப்பாக எதிர்பார்த்த படிப்பு, எதிர்பார்த்த மார்க்கு அதுக்கு மேலேயே வந்து வேண்டிய யூனிவர்சிட்டியில் வேண்டிய உத்தியோகம் மற்றும் வேண்டிய படிப்பு கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாணவர்களுக்கு இருக்குது. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க வியாபாரிகளுக்கு பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் உங்கள்கிட்ட தேங்கி கிடந்த இந்த பழையன கழிதலும் புதியன புகுதலும் வாங்கல தேங்கி கிடந்த அத்தனை பொருட்களும் உங்களுடைய வாக்கு சாதுரியத்தினால கண்டிப்பாக வியாபாரமாகி செல்வம் சேரும். அதே போல் வியாபாரத்தை தொழிலை விரிவுபடுத்தணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த தை மாதத்தில் அதற்குண்டான காலகட்டங்கள் உண்டாகும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கலைஞர்கள், சின்ன திரை பெரிய திரை கலைஞர்கள், ரொம்ப நாளாக வாய்ப்பு இல்லாமல் வீட்டிலேயே முடங்கியிருந்த கலைஞர்களுக்கு இந்த காலகட்டங்களில் புது வாய்ப்புகள் கிடச்சி சந்தோஷப்படக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாமாக்க கண்டிப்பாக சந்தோஷப்படக்கூடிய காலகட்டமே இது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க அரசியல்வாதிகளை பொறுத்தளவுக்கு இந்த தை பிறக்கும்போது மிக ஏற்றமான காலகட்டங்கள். இதுவரையும் உங்களுக்கு அரசியலில் ஒரு புகழும் பெயரும் கிடைக்காமல் இருந்துச்சு. இந்த தை பிறக்கும்பொழுது உங்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கக்கூடியது. என்ன ஒன்று கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். யாருக்கிட்டையும் வாதம் விதாண்டாவாதம், தேவையற்ற சொல்லாடல்கள், பொது தளத்தில் ரொம்ப எச்சரிக்கையோடு பேசினீங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த காலகட்டங்களில் பிரச்சனைகளை தவிர்க்க முடியுமா? கண்டிப்பாக பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். அடுத்தது இந்த மாதத்தில் சுபகாரியங்களை தவிர்க்கக்கூடியது அப்படின்றது மேஷராசி என்பவர்களுக்கு 4/2/2024 காலையில் 1:04 AM - 6/2/2024 காலையில் 7:35 வரலும் சந்திராசிரம தினங்கள். இந்த சந்திராசிரம தினங்களில் சுபகாரியங்கள், சுப முயற்சிகள் இதை எல்லாத்தையுமே தவிர்க்கணும். ஏன்னா தேவையற்ற பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் வெளிமாநிலம் பயணம் செய்கிறதுனாக்க இந்த காலகட்டங்களில் தவிர்த்துட்டிங்கனாக்க சிக்கலை தவிர்க்க முடியுமா? சிக்கலை தவிர்க்க முடியும். சரி சாமி, ஒரு சில பேருக்கு தசாநாதனும் புத்திநாதனும் சரியில்லை அப்படின்னு சொன்னாக்க என்ன பிராயச்சித்தம் செய்யலாம் அப்படின்னாக்க அருகில் உள்ள முருகன் கோயிலுக்கு, வள்ளி தெய்வானை கூட சமேத இருக்க முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகனுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. எத்தனை அப்படின்னாக்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும், தை மாதத்தில் வர செவ்வாய்க்கிழமையும் பண்ணிட்டு வாங்க. வர பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் எம்பெருமான் முருகன் பேரை சொல்லும்போது விலகிடும். இதுவரை பொறுமையாக கேட்ட மேஷராசி என்பவர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். இதுவரையிலையும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நல்லது, நமஸ்காரம்.
ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி. இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும். நன்றி, நமஸ்காரம்.